வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய நரேந்திர மோடி தமிழகம் வருகை. நடிகர் ரஜினியையும் சந்திப்பதால் கட்சியினர் உற்சாகம். பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு ஓட்டளித்தால் பலனில்லை. முதல்வர் ஜெயலலிதா ஆவேசம். சூடு பிடிக்கிறது தேர்தல் பிரச்சாரம். சுற்றி சுழன்று தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஓட்டு சேகரிப்பில் தீவிரம். விரிவான செய்திகள். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் மட்டுமின்றி நடிகர் ரஜினிகாந்தையும் சந்திக்க நரேந்திர மோடி வந்துள்ளதால் தமிழக பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஏற்கனவே தமிழகத்திற்கு வருகை தந்து பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியுள்ளார். ஆனாலும் ஞாயிறன்று மாலை அவரது வருகை கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாரதிய ஜனதா தலைமையில் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு மெகா கூட்டணி அமைத்த பின்னர் மோடியின் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஞாயிறன்று நடிகர் ரஜினிகாந்தை மோடி சந்திக்க இருப்பதும் கூடுதல் மகிழ்ச்சியை கட்சியினரிடையே ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி உடனான சந்திப்பை முடித்துவிட்டு மாலையில் தென் சென்னையில் மோடி பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார். அடுத்த கட்டமாக வரும் 16, 17ஆம் தேதிகளிலும் மோடி பிரச்சாரத்திற்காக தமிழகம் வருகிறார். மோடி மட்டுமின்றி தொடர்ந்து அத்வானி, சுஷ்மா சுவராஜ், ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி உள்ளிட்ட தலைவர்களும் வர உள்ளதால் பாரதிய ஜனதா வட்டாரம் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாகி உள்ளது. பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளித்தால் எந்த பயனும் இல்லை என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஞாயிற்றுக்கிழமை அன்று கரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதற்கு காரணம் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடைக்காது என்பதற்காகத்தான் என்று ஜெயலலிதா விளக்கம் தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்து மத்திய கூட்டணி ஆட்சியிலும் பங்கு பெற்றது. அப்போது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை வரப்பெறவில்லை. இடைக்கால ஆணைதான் அமலில் இருந்தது. அந்த இடைக்கால ஆணையை செயல்படுத்த அதிகாரிகள் கொண்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அந்த அமைப்பிற்கு காவேரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால ஆணையை செயல்படுத்துகின்ற அதிகாரம் மற்றும் கர்நாடகத்தில் உள்ள அணைகளை இயக்கும் அதிகாரம் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் கோரிக்கை வைத்தேன். அதை செய்வதற்கு பதிலாக அன்றைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் இந்திய பிரதமரை தலைவராகவும் சம்பந்தப்பட்ட 4 மாநில முதலமைச்சர்களை உறுப்பினர்களாகவும் கொண்ட காவேரி நதிநீர் ஆணையத்தை அமைத்தார். இதனை அப்போதே நான் எதிர்த்தேன். இப்படிப்பட்ட ஓர் ஆணையத்தால் எந்த பயனும் இருக்காது என்று உணர்ந்ததால் தான் அதை நான் கடுமையாக எதிர்த்தேன். அதிகாரம் படைத்த அதிகாரிகள் குழுவை மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைக்க மறுத்ததால் தான் இனி அந்த அரசால் தமிழ்நாட்டிற்கு எந்த நீதியும் கிடைக்காது என்பதால் தான் பிஜேபி தலைமையிலான மத்திய அமைச்சரவையிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொண்டதோடு அந்த பிஜேபி கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவையும் 1999ஆம் ஆண்டு நான் திரும்ப பெற்றேன். தற்போதும் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளித்தால் எந்த பலனும் இல்லை என்றும் ஜெயலலிதா ஆவேசமாக பேசினார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியாலும் பாரதிய ஜனதா கட்சியாலும் ஆட்சி அமைக்கவே முடியாது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தாலும் இரு கட்சிகளிடையே வேறு எந்த பிரச்சனைகளில் மாறுபாடு இருந்தாலும் வேறு எது எப்படி இருந்தாலும் காவேரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரசும் ஒரே விதமான கொள்கையைத்தான் கடைபிடித்து வருகின்றன. தமிழ்நாட்டை, தமிழக மக்களை இரு கட்சிகளுமே வஞ்சித்து வருகின்றன. தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு காவேரி நீர் கூட
திறந்துவிடக் கூடாது என்பதில் இரு கட்சிகளுமே உறுதியாக உள்ளன, தீவிரமாக செயல்படுகின்றன. எனவே காவேரி நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது, பிஜேபிக்கும் வாக்களிக்க கூடாது. அவர்கள் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இதுவரை நடந்த அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் மத்தியில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் திமுகவை கடுமையாக தாக்கி பேசும் ஜெயலலிதா முதன்முறையாக பாரதிய ஜனதாவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா ஆட்சியில் நதிநீர் பிரச்சினை, இலங்கை தமிழர் விவகாரம் உள்ளிட்ட அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்று வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சி தேமுதிக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நரேந்திர மோடி பிரதமரானால் நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறியவர், இலங்கை தமிழர் விவகாரத்திலும் தீர்வு ஏற்படும் என்றார். கருப்பு பணத்தை மீட்க காங்கிரஸ் முயற்சிக்கவில்லை என்று கூறியவர், தேசிய ஜனநாயக கூட்டணி 320 இடங்களில் வெற்றி பெறும் என்றார். 91 லட்சம் கோடி இந்திய பணம் வெளிநாட்டு வங்கியிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ப்ரூவ் ஆயிருச்சு சுப்ரீம் கோர்ட்ல. ஜெத்புலானி அவர் பொதுநல வழக்கு போட்டார். இந்த பணத்தை கொண்டு வரணும் இல்ல, ஜெர்மனி ரெடியா இருக்கு தகவல் கொடுக்க. சுவிட்சர்லாந்து பத்திரிகை எழுதி இருக்கு. இவங்க வெளியே கொண்டு வரல. அமெரிக்காக்காரன் பணத்தை கொண்டு போயிட்டான், பதுக்கி வச்ச பணத்தை. ஏன்னா பதுக்கி வச்சவங்க தான் இங்க மந்திரிகளா அதிகாரிகளா இருக்கிறான். சோனியா கூட்டம் தான் இருக்கு, கொட்டராட்சி கூட்டம். 91 லட்சம் கோடி இதை மீட்டு வந்தா நீங்க வரியே செலுத்த வேண்டாம். ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நீங்க ஏன் ஏற்பாடு செய்யல? இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? திருச்சியில் தான் போட்டியிடுவதாக கருதி தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் வைகோ கேட்டுக்கொண்டார். கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை தராமலும் வறட்சி மாவட்டத்திற்கு நிவாரணம் தராமலும் அரசு ஏமாற்றி வருவதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விழுப்புரம் கட்சி வேட்பாளர் உமாசங்கரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கரும்பு விவசாயிகளுக்கு உரிய விலை தராமல் அரசு ஏமாற்றிவிட்டதாக கூறியவர், வறட்சி மாவட்டம் என விழுப்புரத்தை அறிவித்துவிட்டு எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 95% கிட்டத்தட்ட விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. வளர்ச்சி நிவாரண பணிகளாக, அதாவது அம்மா என்ன செஞ்சு வளர்ச்சி மாவட்டமா அறிவிச்சது. வளர்ச்சி நிவாரணத்துக்கு பணம் தரணும், யாரும் பணம் கொடுக்க ஏமாத்துறாங்க. நம்ம அதான் ஏமாத்தணும், அதுதான் ஏமாத்துறீங்கல்ல, நாங்கள் உங்களை ஏமாத்தோம். 3 இடங்களில் விஜயகாந்த் பேசுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தன்னால் பேச முடியவில்லை என்று கூறி திருக்கோவிலூர், திண்டிவனம் பிரச்சாரத்தை ரத்து செய்தார். ஞாயிறன்று நரேந்திர மோடி வருகையை ஒட்டி தனது பிரச்சாரத்தை விஜயகாந்த் ரத்து செய்துள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், மோடி பிரதமரானால் இந்தியா சிறந்த நாடாகும் என்று தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் அகோரத்தை ஆதரித்து அக்கட்சியின் இளைஞரணி அமைப்பாளர் அன்புமணி ராமதாஸ் கும்பகோணத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நரேந்திர மோடி பிரதமரானால் நதிநீர் இணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, விலைவாசி உயர்வை தடுத்து இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அன்புமணி தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 6500 கொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்த அன்புமணி, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 3 ஆண்டு காலத்தில் 6500 கொலைகள் நடந்திருக்கு. 3 ஆண்டு காலத்தில் அமைதியான நாடா தமிழ்நாடு? இந்தியாவிலே இரண்டாவது அதிக கற்பழிப்புகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு தமிழ் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் வேற. 60,000 கொள்ளைகள், கற்பழிப்புகள், கொலைகள். சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது. காவல்துறை வேலை என்ன? எதிர்கட்சி மேல வழக்கு போடணும், அவ்வளவுதான். இக்கூட்டத்தில் தேமுதிக, மதிமுக, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்புக்காக காத்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி சனிக்கிழமை அன்று தஞ்சை திலகர் திடலில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். டி.ஆர். பாலுவுக்கும் பழனி மாணிக்கத்திற்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார். இதையடுத்து இருவரும் மேடையில் ஒருவரை ஒருவர் கைகோர்த்தபடி நின்றனர். தொடர்ந்து கருணாநிதி பேசுகையில் பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்பார்ப்பதாக கூறினார்.
தமிழகத்தில் உள்ள மற்ற எல்லா கட்சிகளையும் கேட்டுக் கொள்கிறேன். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த கொள்கைகளுக்கு எதிராக, இந்த வஞ்சனைகளுக்கு எதிராக, இந்த சூழ்ச்சிக்கு எதிராக, இந்த சொத்து குவிப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் புரட்சியை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திலும் கருணாநிதி பங்கேற்றார். அதிமுக அரசுக்கு எதிராக புரட்சி ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை என்று கருணாநிதி பேசினார். திருச்சி பொதுக்கூட்டத்தில் தொண்டர்களின் உற்சாகம் மிகுதியாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் கருணாநிதி எரிச்சல் அடைந்தார். சத்தம் போடுபவர்களை கூட்டத்திலிருந்து வெளியேற்றவும் உத்தரவிட்டார். திமுக வேட்பாளர்களை 3ஆம் இடத்திற்கு தள்ளுங்கள் என்று நெல்லையில் நடந்த விழாவில் மு.க. அழகிரி கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட திமுக பிரமுகர் மாலை ராஜாவின் 29வது திருமண நாள் விழாவில் திமுக முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி பங்கேற்றார். அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்புடன் அழகிரியை அழைத்துச் சென்றனர். அந்த விழாவில் பேசிய அழகிரி மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனை கடுமையாக விமர்சித்தார். தனது ஆதரவாளர்களுக்கு அந்தஸ்து கிடைக்க வேண்டுமென்றால் திமுக வேட்பாளர் 3வது இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அழகிரி கேட்டுக்கொண்டார். திருப்பியும் நல்லா வரணும், நம்மெல்லாம் மானத்தோட வாழணும், நமக்கெல்லாம் திருப்பி இந்த அந்தஸ்து கிடைக்கணும், உண்மையா உழைத்த கட்சியில மரியாதை கிடைக்கணும், இவரை 3வது 4வது இடத்துக்கோ கொண்டு வரணும், அதுதான் உங்களுடைய லட்சியம். தனது பதவி பொறுப்பை தக்க வைக்க வரவில்லை என்று கூறிய அழகிரி தொண்டர்களுக்காகவே வந்துள்ளதாக உருக்கம் தெரிவித்தார். காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அரசே இந்தியாவை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராஜா ஞாயிறன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், சூப்பர்மேனாக நரேந்திர மோடியை பெரிதுபடுத்துவது தவறான செயல் என்றும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அல்லாத மாற்று அரசே இந்தியாவை புதிய அரசியல் பாதையில் கொண்டு செல்லும் என்றும் கூறினார். இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு எல்லா ஆற்றல்களையும் கொண்ட ஒரு நபர், ஒரு சூப்பர்மேன், அவர் மோடி வடிவத்தில் இப்பொழுது இருக்கிறார் என்று ஒரு மாயையை பிஜேபி இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். காங்கிரஸ் அல்லாத, பாரதிய ஜனதா கட்சி அல்லாத இடதுசாரி கட்சிகள், மற்ற ஜனநாயக கட்சிகள், சமூக சக்திகளுக்கு திட்டவட்டமான இடம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடாத தொகுதியில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக கட்சிகளை தவிர பிற கட்சிகளை ஆதரிக்க உள்ளதாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். தவறான பாதையை தேர்ந்தெடுத்த வருணுக்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டுமென பேசிய பிரியங்காவுக்கு மேனகா பதிலடி கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் ராகுலுக்கு ஆதரவாக முனிஷ்கஞ்ச் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தங்கை பிரியங்கா வதேரா பேசினார். அமேதி அருகிலுள்ள சுல்தான்பூர் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் வருணை தனது சகோதரர் என்று கூறிய பிரியங்கா, அவர் தவறான பாதையில் சென்றுவிட்டார் என்றும் கூறினார். நமது குடும்பத்தில் இளையவர்கள் தவறான வழியில் சென்றால் மூத்தவர்கள் சரியான வழியை காட்டுவது போல சுல்தான்பூரில் சகோதரன் வருணுக்கு எதிராக ஓட்டளித்து சரியான பாதையை காங்கிரசார் காட்ட வேண்டும் என்றும் பிரியங்கா பேசினார். அவரது பேச்சுக்கு வருணின் தாய் மேனகா ஞாயிறன்று பதிலடி கொடுத்துள்ளார். தான் போட்டியிடும் பிலிப்பி தொகுதிக்கு காரில் சென்று கொண்டிருந்த மேனகா கூறுகையில், யார் பாதை விலகிச் சென்றார்கள் என்பதை நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் என்றார். देखिए, अगर देश सेवा रास्ता है तो कौन रास्ते से भटक गया है ये देश ही फैसला करेगा. முன்னாள் பிரதமர் ராஜீவின் தம்பி சஞ்சயின் மனைவியான மேனகாவும் மகன் வருணும் காங்கிரஸ் தலைவர் சோனியா குடும்பத்துடன் ஏற்பட்ட உறவு முறிவை தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்தனர். அதையே தவறான பாதை என்று பிரியங்கா குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,787 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,335 ரூபாயாக இருந்தது. குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் புனித பேரணி நடத்தியுள்ளனர்.
கிறிஸ்தவர்களின் தவக்காலம் கடந்த சாம்பல் புதன்கிழமையுடன் துவங்கி நடந்து வருகிறது. புனித வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு தஞ்சாவூரில் பூக்கார தெரு வியாக்குல அன்னை ஆலயத்தில் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் தலைமையில் குருத்தோலை புனிதம் செய்யப்பட்டு பேரணி நடந்தது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்தபடி பாடல்களை பாடிக்கொண்டு சென்றனர். இதேபோல் காரைக்கால் நிர்மலா ராணி மேனிலைப் பள்ளியிலிருந்து புறப்பட்ட குருத்தோலை பவனி முக்கிய வீதிகள் வழியாக தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தை வந்தடைந்தது. குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு திருப்பலி நடந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.